வெல்கம் டு தி லைஃப் ஆஃப் ஏஜே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் துபாயில் வேலை செய்கிற ஃப்ரெண்டு கண்டிப்பாக ஒருத்தனாவது இருப்பான். அவனை ஊரில் பார்க்கும்போது எப்படி தெரியும், பல பலன்னு சென்ட் அடிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்க மைனர் குஞ்சு மாதிரி தெரியுவான் பைக் எடுத்துகிட்டு. ஆனால் அவனோட லைஃப் இங்கே எப்படி இருக்குது, துபாயில் அவனோட பேச்சுலர் லைஃப் எப்படி இருக்குது, அவன் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேச்சுலரோட லைஃப் எப்படி இருக்குது இங்கே. 11 மாதம் இங்கே இருப்பாங்க, 1 மாதம் வெக்கேஷன் ஊருக்கு வருவாங்க. ஊருக்கு வர்றதை வச்சுட்டு நம்மளாம் நினைப்போம் இவங்க பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே இவங்க இங்கே எந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இவங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இவங்களே நான் தங்கியிருக்க ரூம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கன்னா துபாயில் கோல்சுக்கில் ஸ்டே பண்ணியிருக்கேன். வாங்க பார்ப்போம். இதான் பில்டிங் லிஃப்ட்டு. வருஷம் 365 நாளில் 300 நாள் இந்த லிஃப்ட் வேலை செய்யாது. இன்னைக்கு தான் அதிசயமாக வேலை செய்யுது. என் ரூமோட ஸ்பெஷாலிட்டியே இந்த என்ட்ரி தான். இந்த லிஃப்ட்டு ஓப்பன் ஆனோடனே ஒரு மனம் வரும் பாருங்க. எப்பா, துவைக்காத ஒரு சாக்ஸ் வச்சுருந்தாலே அந்த நாற்றம் ஆறும். இங்கே பாருங்கள், இது என் ரூமில் உள்ளவங்களோட ஒரு 10 பேர்த்தோட ஷூ சாக்ஸ் இங்கே இருக்குது. பக்கத்தில் இருக்கிறது அது ஏன் ஆப்கானிஸ்தானியா பாகிஸ்தானியா அவங்கள பார்த்ததே கிடையாது. அவங்களோட சாக்ஸு ஒரு பக்கம். இங்கே ஒரு விண்டோ இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த ஸ்மெல்லு வெளியே போகிறதுக்கு விண்டோ எதுவும் இல்லாதனால ஸ்மெல்லு வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. லிஃப்ட்டு ஓப்பன் ஆனோடனே இந்த ஊது ஸ்மெல் வர்ற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அப்பா சரி, இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணாம், வாங்க ரூமுக்கு போயிடுவோம். இது வந்துட்டு 1 பிஹெச்கேல 10 பேர் இருக்கும். ஓப்பன் பண்ணோடனே இது ஹாலு. இங்கே வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. எல்லாம் டபுள் கார்டு தான், சிங்கிள் கார்டெலாம் கிடையாது. இது பாத்ரூம், ஒரு பாத்ரூம் தான் இருக்குது. ஒரு 10 பேர் தங்கியிருக்கோம், 10 பேர்த்துக்கு ஒரு பாத்ரூம். இது வந்து ரூம். இங்கே வந்துட்டு ஒரு 6 பேர் தங்கியிருக்கோம். எல்லாம் டபுள் கார்டு தான், சிங்கிள் கார்டில் எதுவும் கிடையாது. செல்ஃப்லாம் வந்துட்டு 3 மாதம் முன்னாடி கிடையாது, இப்போ தான் அடிச்சிருக்காங்க. அது இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு ப்ரைவசி வேணுன்றவங்க ஸ்க்ரீன் போட்டு மூடிக்கலாம். மேலே இருக்கிறவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. இதுதான் என்னோடய பெட்டு, என்னோடய காட்டு. இங்கே கீழே தான் தங்கியிருக்கேன். இது வந்துட்டு அழுகு துணி போடுறதுக்கு கூட எல்லாத்துலேயுமே செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. ஆங்கர் வந்துட்டு இங்கே மேலே ஒன்று தான் இருக்குது. 10ல் வேணும், பர்சனலாக வேணும்னா தனியாக ஸ்டிக்கர் மாதிரி கிடைக்கும். அது வாங்கிட்டு நாங்கள் மேலே ஒட்டியிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுதான் எங்களோட கிச்சன். ஓரளவு நீட்டாக தான் வச்சுருப்போம். ஏன்னா க்ளீனிங்க்கு, வேஸ்ட்டு போட, சமைக்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தனித்தனியாக டைம் டேபிள் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்துட்டு வேஸ்ட்டு போடுறதுக்கு, சமைக்கிறதுக்கு எல்லாம். இந்த சாப்பாடை வந்துட்டு சமைச்சு சாப்பிட்றவங்க சமைச்சு சாப்பிட்லாம், இல்லை வெளியே மெஸ்ஸில் சாப்பிட்றேன்றவங்க அவங்க மெஸ்ஸில் சாப்பிட்ருக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். நான் வெளியே தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இவங்க தான் நம்ம அலையா விருந்தாளிங்க. மாப்பிளை வணக்கம்டா. மாப்பிளை தேனியிலேருந்து என்ன தான் மருந்து போட்டு சாவடிச்சாலும் சாக மாட்டாங்க. நேற்று தான் போட்டது மருந்துலாம், இன்னும் அப்படியே சுற்றுறாங்க. மருந்து போட்டனால இவ்வளோ கம்மியாக இருக்குது. இல்லைன்னா கிச்சன் ஃபுல்லாக கருப்பாம்பூச்சி தான். குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்காது. நம்ம ஊரில் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கும். துபாயில் வந்துட்டு வேலையை விட ரொம்ப கொடுமையானது இந்த மூட்டை தான். இதான் அதோட தடயம், இருந்ததுக்கான தடயம். கொசுலாம் வந்துச்சுன்னா அந்த ஆல் அவுட் வச்சா போயிடும். ஆனால் அந்த மூட்டை வந்துட்டு நம்மளால் அழிக்கவே முடியாது. அது கொசுவோட ரொம்ப மோசமாக கடிக்கும். ஊறும் உடம்பு ஃபுல்லாக. நிம்மதியாக தூங்கவே முடியாது. அந்தளவுக்கு மோசமாக இருக்கும். எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. முட்டை சைடில் அங்கங்கன்னு முட்டை போட்டிருக்கோம். நம்ம வந்துட்டு மருந்து வச்சு காலி பண்ணாலுமே ஒரு வாரம் 10 நாள் முட்டை பறித்து வந்துடும். அதனாலேயே நிறைய ரூமில் வந்துட்டு பெட்டெலாம் இருக்காது. இங்கே நம்ம பார்க்குற மாதிரி இப்போ பெட்டு இருக்காது. ப்ளேவுட் வச்சு தான் படுப்பாங்க. ஏன்னா பெட்டு வச்சுருந்தோன்னா மூட்டை வந்துடும் அப்படின்றனால.
இங்கே வந்துட்டு நமக்கு தேவை அப்படின்றத நம்ம தனியாக பர்சனலாக செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேன் வேணும், இந்த சார்ஜ் போர்டு வந்துட்டு ஒயர் பாக்ஸு, அந்த மாதிரி என்னென்ன வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம் பர்சனலாக. இது கம்பெனி அக்காமடேஷன்றனால இங்கே பெட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. இதே வந்துட்டு நார்மல் ரூமாக இருந்தால் பெட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மூட்டை வந்துட்டு அதிகமாகிடும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றனால பெட்டு வந்துட்டு யார் ரூம்லேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த ப்ளேவுட்லேயே தான் படுத்துருக்கணும். அப்புறம் இதுதான் எங்கள் ரூமில் எல்லாரோட ஃபேவரட் பிளேஸும். எப்பயும் பிஸியாக இருக்கும், யாரோ ஒருத்தவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எல்லோரும் காலைல டியூட்டிக்கு போவாங்க, திரும்ப ஈவினிங் ஒரு 7-7:30 அந்த மாதிரி தான் ரிட்டன் வருவாங்க. அப்புறம் டியூட்டி முடிச்சுட்டு வந்தோடனே மொபைல் நோண்டுறது, ஃபோன் பேசுகிறது, சாப்பிட்றது, மறுபடியும் தூங்குறது, அப்புறம் காலைல எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறது, திரும்ப சாயங்காலம் வர்றது, அப்படியே ரிப்பீட் ஆகும் டெய்லி. இந்த துபாய்க்கு வர்ற எல்லாரோட மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, துபாய்க்கு போகிறோம், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வேலை செய்கிறோம், இவ்வளோ ஒரு அமௌண்ட்டு சேர்க்குறோம், ஊருக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்ப்பா, அவ்வளோதான் செட்டில் அப்படின்னு நினச்சிட்டு தான் வருவாங்க. ஆனால் இந்த மண் வந்துட்டு திரும்ப அவங்கள விடாது. 2 வருஷம்ன்ட்டு வருவான், 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி கமிட்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வியந்து போய் நான் பார்த்தது வந்துட்டு, நம்ம தாத்தா காலத்துலலாம், அப்பா தாத்தா காலத்துலலாம் எப்படி இருந்திருப்பாங்க. இப்போ நமக்கு மொபைல் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, டிவி இருக்குது, சினிமா இருக்குது, நிறையா ஃபன் எல்லாம் இருக்குது. அப்போலாம் வந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, மொபைல் கிடையாது, டிவி கிடையாது, ஒய்ஃபை எதுவுமே கிடையாது. அப்போ அவங்களாம் இங்கே இருந்து எப்படி அவங்க ஓட்டியிருப்பாங்க. அதுவும் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் லீவ் கிடையாது, 2 வருஷத்துக்கு ஒரு டைம் விடுவாங்க சில கம்பெனியில், சில கம்பெனியில் 3 வருஷம் 4 வருஷம் ஒரு டைம் அந்த மாதிரி தான் வருவாங்க. அந்த லைஃப்லாம் அவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க. எனக்கு உண்மையாக அவங்க நினைக்கும் போது எனக்கு தோணும், நம்ம என்ன இப்போ பெருசாக இங்கே கஷ்டப்படுறோம், நல்லா தானே இருக்கும் அப்படின்னு தோணும். உண்மையாக அவங்களுக்கு நமக்கு அவங்க மேலே இப்போ வந்துட்டு ஒரு பெரிய மரியாதை வருதுப்பா, எப்படி இவங்களாம் இருந்திருப்பாங்கல்ல, இவ்வளோ ஒரு கஷ்டம். துபாயிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ரூம் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்ககிட்ட யாராவது ப்ரோ எனக்கு வேலை இருந்தால் சொல்லு ப்ரோ, நானும் துபாய்க்கு வரேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.